ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை நேரடியாக கால் பண்ணி எதுவும் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம். அந்த லிங்க் தான், அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏற்கனவே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஒரு மகாலட்சுமி சிலை தான். நல்லா 2 சைடும் தாமரைப்பூ கையில் இருக்க மாதிரி அமர்ந்து, நல்ல தாமரைப்பூலையே அமர்ந்த குளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மகாலட்சுமி சிலை நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு, 4.5 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு நல்ல பாதம் அடியில் வந்து உங்களுக்கு பாதம் இருக்கிறதுனால அப்படியே வச்சோம்னாலே நிற்கக்கூடியது. இந்த பீஸ் 1400 விலை கொடுக்குறேன். 1400ங்க அந்த சிலை. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பாக்கு வெட்டி தான். இதுவும் அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்கு வெட்டி. சைஸ் வந்து 5 இன்ச்சு சைஸ் உடையது. 800 விலை கொடுக்குறேங்க. நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது தான். ஆன்டிக்கு இதில் கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிமணன்னு சொல்கிறது தான். பொங்கல் இதெல்லாம் வச்சோம்னா நம்ம பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நேரடியாக கீழே வைக்காமல் அடியில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 600 600ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல பித்தளையிலே உள்ள அந்த காலத்து பீஸு. அடுத்து சின்னதாக ஒரு கெண்டி தான். ஒரு 150 ml தான் பிடிக்கும் அது சைஸு. நல்ல அழகாக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்றி வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அந்த ஹேண்டில் வந்து 2 சைடும் இந்த சைடும் அந்த சைடும் நவுற மாதிரி இருக்கக்கூடியது. சின்ன பீஸாக இருந்தால் சின்ன பொருட்கள் தான் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே சின்ன பொருட்கள் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. பட் எனக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்க போட்டுட்ருக்கேன். 5 இன்ச்சு சைஸு 700 விலை கொடுக்குறேன் அந்த பீஸு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய கோவலை தாங்க. 2 கோவலை நம்ம தண்ணி மோந்து குளிக்க பாத்ரூமில் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஒன்று பெரிய சைஸ், ஒன்று சின்ன சைஸ், ஒன்று ரெண்டையுமே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். இது நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப கிடைக்கவும் வாங்கிட்டு வந்து போடுறேன். 1400 விலை கொடுக்குறேங்க. ஒன்று வந்து 5 இன்ச்சு சைஸு, இன்னொன்று வந்து 4 இன்ச்சு சைஸு. ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி பொருள் எல்லாமே கம்பி கொடுத்து நல்லா அழுத்தமாக இருக்கும் எல்லாமே. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு, 5 பீஸ் இருக்கக்கூடிய அடுக்கு செட்டு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல கனமாக இருக்கக்கூடியது. ஈயம் மட்டும் உள்ள உங்களுக்கு பழைய ஈயம், அந்த காலத்தில் உள்ள ஈயம். ஆனால் யூஸ் பண்ணாத பீஸு, அந்த கருப்பாக தெரியுதே ஒழிய யூஸ் பண்ணாத பீஸ், அடியில் மெழுகோடு இருக்கக்கூடியது தான். நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அழுத்தமாக இருக்கக்கூடியது, நல்ல கனமான அடுக்கு செட்டு, 5 பீஸ் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து பெருசு வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு. இது நல்லா அகலமாக இருக்கக்கூடியது சட்டி, மாவிளக்கு சட்டி மாதிரி அகலமாக இருக்கக்கூடியது. சின்னது வந்து அதிலே 1/2 இன்ச்சு கம்மியாக 3.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு வரக்கூடியது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வரிசையாகவே வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே 5 பீஸும் 3900 விலை கொடுக்குறேங்க. நல்ல கனமாக உள்ளது. 5 பீஸும் 3900. தூக்கும் போது தான் அதோட வெயிட் நமக்கு தெரியும். அவ்வளோ அழுத்தமாக இருக்கக்கூடியது. மல்டிபர்பஸாக எல்லாம் என்ன யூஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சத்துலேருந்து எதுக்கு வேணாலும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு முழுக்கு தூக்குன்னு சொல்லக்கூடியது தான். இது வந்து கொஞ்சம் தூக்குலேயே கொஞ்சம் பழமையான தூக்கு. இது எப்படி இருக்கும், இது சின்ன சைஸு. முழுக்கு தூக்கில் சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை. அதனால் இது கொஞ்சம் கண்டிஷன் வந்து சுமாராக தான் இருக்குது. பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிஷன்னா இதில் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும். ஈயம் வந்து பழைய ஈயமாக இருக்குது. அந்த காது பகுதியிலலாம் அந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, அழுக்காக இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி அதுக்காக ரேட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அங்கே வித்தியாசப்படும். கிடைக்கிறது இல்லை. சில பொருட்கள் கிடைக்காதப்போ பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வருது. 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு 1 லிட்டர் கெப்பாசிட்டி. அது 1200 விலைக்கு கொடுக்குறேங்க முழுக்குத்தூக்கு. அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் உள்ள ஒரு நல்ல உருண்டை சொம்பு. இது நல்ல உருட்டையாக இருக்கக்கூடியது. நல்ல இப்போ உள்ள சொம்பு மாதிரி கிடையாதுங்க. நல்லா அழுத்தமாக மேலே கம்பி வச்சு வளையம் வச்சு நல்ல கனமாக இருக்கக்கூடியது. தண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை ஒரு கலசம் வைக்கலாம். எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா பேஸ் வந்து அடியில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக தொட்டு பார்க்கும்போதே அந்த சொம்போட தன்மை அப்படியே வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒரு சொம்பு வந்து 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கும். 1400. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ரெண்டும் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் ஒரு சொம்பு வந்து 1400, 1400 வருங்க. நல்ல கனமான சொம்பு தான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். நம்ம தொடர்ச்சியாக தூக்கு இப்போ ஓரளவு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கனால அதை ஒரு வீடியோக்கு 100 வீடியோ பார்க்க எங்களுக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறதுனால வாங்கிட்டு வந்திருக்கிறது தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. பெரிய சைஸ் தூக்கு, நல்ல மர கைப்பிடி போட்டது. நல்ல வெயிட்டு 3.5 லிட்டருக்கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி. நல்ல பெரிய தூக்கு.
7 இன்ச்சு, அதாவது 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1900 விலை கொடுக்குறேங்க. பெரிய தூக்கு 1900க்குங்கிறது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா சின்ன தூக்கு தான் அன்றைக்கி நம்ம அந்த ரேட்டு வந்துடுது. பெரிய தூக்கு நல்ல பெரிய சைஸு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தூக்கு தான். இது சின்ன சைஸு. மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சைஸ் கிடைக்கிறதில்ல. அதனால் சின்ன சைஸே நான் எங்கே பார்த்தோம்னாலும் விருப்பப்பட்டு நான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா கலெக்ஷனில் ஒவ்வொரு பீஸ் மட்டும் ஒவ்வொரு பீஸாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன பீஸை விருப்பப்பட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி 1400 விலை கொடுக்குறேங்க. 1400. இப்போ இந்த பால் தூக்கு எண்ணெய் தூக்குமா இருக்கிறதுல ஒரு பீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு இது ஆகும். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய இன்னொரு தூக்கு தான் இது. இதுவும் நம்ம தண்ணி வச்சுக்கிறதுக்கு, டைனிங் டேபிளில் தண்ணி வச்சுக்கிறதுக்கு, இல்லை அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 1.25 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது 6 இன்ச்சு சைஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இதில் இந்த மூடிக்கு தான் இந்த ஒவ்வொரு பொருளுமே இந்த மூடி செய்கிறதே இன்றைக்கி ஆள் இல்லை. அதனால் இந்த மூடி உள்ள பொருட்கள் எது கிடைச்சாலும் இன்றைக்கி நம்ம சேகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்களே அந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக வாங்குகிறோம். அந்த தூக்கு வந்து 1600 விலை கொடுக்குறேன். 1600. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு தாங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஃபில்ட்ரு வந்து இப்போ கிடைக்கலாம், பட் இதோட அழுத்தம் வராது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத ஃபில்ட்ரு. அந்த பற்ற வச்சுருக்கிறது கொண்டு அப்படியே தெரியுது பாருங்கள். யூஸே பண்ணாதது எப்படி இருக்கோ அப்படியே நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸு. இதுவும் சின்ன பீஸ் ரொம்ப கிடைக்காது ஃபில்ட்ருலேயுமே. சின்ன ஃபில்ட்ரு ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு காஃபி போட வச்சுக்கலாம். 1300 விலை கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்குற இந்த ஃபில்ட்ரும் இந்த எண்ணெய் தூக்கும் சின்ன சைஸ் மோஸ்ட்லி வர்றதில்ல, பெரிய சைஸ் தான் வருது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு தான். இது செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு கம்பி விளக்குன்னு சொல்கிறது. அதாவது நல்லா தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடு இருக்க விளக்குலாம் உள்ளே வந்து மண் இருக்கும். இது வந்து உள்ளே முழுக்கவே, அதாவது சவுண்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து இதே இருக்கும் உங்களுக்கு. பித்தளையே எந்த இது உள்ளே எதுவும் மண்ணெல்லாம் இருக்காது. நல்லா வெயிட்டும் அதே மாதிரி ஹெவி வெயிட்டு 3 கிலோ வெயிட் வரக்கூடியது. இது வந்து கிலோ 1400 விலை கொடுக்குறேங்க. கிலோ 1400 4200 விலை கொடுக்குறேங்க. 3 கிலோ வரக்கூடியது. அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு வடிகரண்டி தான். சைஸ் வந்து 11 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்லா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பீஸு. கலெக்ஷனில் இருக்கவங்க பண்ணிக்கலாம். 1200 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது நிறைய பேர் வந்து மங்கில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பொருளாக கேட்குறதுனால அந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து 3 இது இருக்கக்கூடிய ஒரு செட்டு, 3 இருக்கக்கூடிய ஒரு செட்டு. வரிசை ஒரே மாதிரி கலரில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அவ்வளோ நல்லா ஃப்ளாட் பேஸாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒன்று, 2.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு இருக்கக்கூடியது இன்னொன்று. நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரியான ஒரு சைஸில் இருக்கிறது. 1500 விலை கொடுக்குறேங்க. 3 பீஸும் செட்டாக அப்படியே 1500 விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் 3மே. நம்ம ஒரு சட்னி எடுத்து வைக்க, தயிர் வைக்க, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு படி. எவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். தேக்கு மரத்துலலாம் படி கிடைக்கிறதே இல்லை. ஒரே மரம், எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் கிடையாது. ஒரே மரத்தில் எவ்வளோ அழகாக நமக்கு பார்க்கும்போதே சில பொருட்கள் எனக்கு பிடிச்சி போகும்போது எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த மாதிரி கிடைக்காது. அதாவது படியில் நம்ம எங்கே போய் வேணாலும் வாங்கலாங்கிற படி வாங்குறது இல்லை. இது வந்து எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே வாங்க முடியாது. தேக்குப்படி 1800 விலை கொடுக்குறேன். 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்தளவு டேமேஜ்லாம் இல்லாமல் இவ்வளோ திருத்தமாக அந்த ஒரு பார்த்து தான் நம்ம பொருள் எடுத்துகிட்டு வரோம். அது தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம பொருளோட குவாலிட்டி தெரியும். எல்லாமே திருப்தியான ஒரு கஸ்டமர் நமக்கு இருக்கீங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதுலேயே இப்போ பார்க்குறது வந்து ஒரு ரோஸ்வுட் படிங்க. இதுவும் அதே மாதிரி தான். எந்த இடத்துலையும் எந்த இது அடியில் வந்து மெழுகு மாதிரி வச்சுருக்குறாங்க. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய படி. இதுவும் சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கு. சைஸ் வந்து ரோஸ்வுட் படி வந்து 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு, கொஞ்சம் சின்னது. அதை தேக்குப்படியை விட கொஞ்சம் சின்னது, 1 இன்ச்சு சின்னது. 4 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு. இதுவும் வந்து 1800 விலை கொடுக்குறேங்க. ரோஸ்வுட் பொடி கொஞ்சம் மரத்துக்காக அந்த காஸ்ட் வந்துடும் 1800. அடுத்தா பார்க்குறது ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலகை தான். இது வந்து நம்ம சடங்கு சுற்றுறதுக்கெலாம் ஒரு பொண்ணு நிற்க வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். மணப்பலகை மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். விளக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும். முழுக்க ரோஸ்வுட் பலகையில் சுற்றிலும் வந்து உங்களுக்கு நல்ல புருசு மரத்தில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காடி மாதிரி எடுத்து அதில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து எல்லாத்துலேயுமே பேர் வெட்டி வரும். சைஸ் வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது. அந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
1.25 அடிக்கு 9 இன்ச்சு சைஸ் வரக்கூடியதுங்க. 2600 ரூபாய், 2600ன்னு விலைக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. ஒரு 10-15 பொருள் போடுறதுக்கே பொருள் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். ரொம்ப செலெக்ஷனாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.